ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிதம்பரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இன்பமுற இறைவனை வேண்டுகிறேன். இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட், உடல் நலம். எல்லாராலுமே கவனமா பாத்துக்கிறக்கூடிய ஒரு விஷயம், இருந்தாலும் யாருனாலுமே சரிவர ஃபாலோ பண்ண முடியாத ஒரு விஷயம். சோ அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்கீங்க. விசையிரு பந்தினை போல் நான் விரும்பியபடி செல்லும் உடல் கேட்டேன் என்கிறார் பாரதியார். உடம்பு என்பது திருக்கோயில், உள் உறுப்பு என்பது ஆலயம் என்கிறார் திருமூலர். காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோனே, காலம் தினம் காலை தொட்டு போவானே என்கிறார் மனோன்மணியம் சுந்தரனார். நீங்க காலையில மாலையில நடந்தாலே போதும், உங்கள் உயிரை காவு வாங்கக்கூடிய யமன் கூட உங்க காலை தொட்டு போவார் என்கிறார். அரும்பு கோணிடில் மலராகும், கரும்பு கோணிடில் சாராகும், இரும்பு கோணிடில் ஆயுதமாகும், நரம்பு கோணிடில் என்ன செய்ய முடியும் என்கின்றனர் முன்னோர்கள். சோ அந்த அளவுக்கு உடம்புடைய நலம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப உங்க ஊர்ல இருந்து ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்க டிராவல் பண்ணி போறீங்கன்னு வைங்க, நீங்க போகக்கூடிய வாகனத்துக்கு சரியான முறையில பராமரிப்பு இல்லாதனாலோ, இல்ல ஓட்டும் திறன் கவனக்குறைவு ஏற்பட்டாலோ, இல்லது எரிபொருள் இல்லாதனாலோ எப்படி உங்களுடைய பயணம் தடைபட்டு போகுமோ, அதுபோல உங்க உடல்நிலை சரிவர பராமரிக்காம விட்டாலோ, இல்ல கவனம் செலுத்தாம விட்டாலோ, பசி எடுக்கும்போது தேவையான ஆகாரம் எடுக்காம விட்டாலோ உங்களுடைய வாழும் பயணம் தடைபட்டு போகும் என்கின்றனர். சோ உடல் நலம், தூய காற்றும் நன்னீரும், சுண்ட பசித்த பின்னுணவும், உணவுக்கேற்ற உடல்நிலைப்பும், துக்கம் மறந்த தூக்கமும், நோயை ஓட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பா. சோ பி டேக் கேர் யுவர் ஹெல்த். ஒருவர் யூடியூபை பார்த்து கடுமையான டயட்டை மெயின்டைன் செய்து வந்த நிலையில் திடீரென பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.